நான் இன்னைக்கு டீ வச்சிருக்கேன். காலையில் எழுஞ்சி 6:30க்கெலாம் டீ பாருங்க, டீ கொதிக்க போட்டு வச்சுருக்கேன். அப்படியே பாருங்க மக்களை, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பட்டன் எடுத்துங்க. கொஞ்சம் எனக்கு என் வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு சொல்லுங்கள் மக்களே. அது இல்லாமல் இன்றைக்கி நான் அன்னதானம் போட போகிறேன். என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்போ போடுறேன்னா நான் லைவில் சொல்கிறேன் மக்களே. ஆமாம் மக்களே, எஸ் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்க. இப்போ பால் தலபுலன்னு கொதிக்குது மக்களே. அதே மாதிரி இங்கே பாருங்க இப்படி கொதிக்குதா, டே பொங்கியே வரும் பாருங்க. பொங்கலே பொங்கல். அப்புறம் காலையில நான் கிச்சடி செஞ்சேன் மக்களே. நான் அன்னதானம் போட போறேன்னா அதனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு கிச்சடி செஞ்சுருக்கேன். பால் செம்மையாக பொங்கி வெளில வந்துச்சு மக்களே. அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அப்படியே கீழே கம்மணி இறங்கி போகுது மக்களே. எப்படி போகுது பாருங்க. அப்படியே தலை கொதிக்குதா. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கிச்சடிக்கு வந்துடும். அங்கே பாருங்க, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கடுகு, உப்பு, என் தண்ணி, சேமியா, இது மட்டும் தான் செஞ்சுருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறீங்களா நல்லா செஞ்சுருக்கேன்னா. நல்லா கலர்ஃபுல்லாக இல்லை, வெங்காயம் தக்காளிலாம் போடணும். 2 தக்காளி 2 வெங்காயம் தான் இருக்குது. சாம்பாருக்கு தான் இருக்குது மக்களே, குழம்புக்கு தான் இருக்குது. அது இல்லாமல் நான் ஒரு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். நேற்று போட்ட வெண்டைக்காய் அதை வச்சு தொட்டு சாப்பிட்டு மக்களே. எல்லாத்துக்கும் என்ன ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்தானே வந்தோம், எல்லாம் கீழே இருந்தானே மேலே போகணும். மேலே இருந்தோன்னு கீழே வரலையே. அதான் மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பாலோட, டீயோட, கிச்சடியோட, நேற்று வச்சு நைட்டு குழம்போட அப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். பொங்கல் பொங்கி வந்த மாதிரி பால் பொங்கி வருது மக்களே. பொங்கி வருது மக்களே. பாருங்க மக்களே, கிச்சடி வர அங்கே பாருங்க செஞ்சு அப்படியே ரெடியாக இருக்கு மக்களே. இங்கே பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்கேன்னா. இதில் இது வர செய்வாங்க மக்களே. என்ன செய்வாங்கன்னா, உப்பு கிளம்பப்போம். நல்லா தான் இருக்குது, உப்புலாம் இருக்குது. சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கு. நல்லா சூடாக இங்கே பாருங்க, நல்லா ஆவி பறக்க கிச்சடி செஞ்சுருக்காங்க. ஆவி பறக்க ஓகேவா? பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அது செம்ம டேஸ்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்